முடவாட்டுக்கால் ஒரு சர்வரோக நிவாரணியா? இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல சர்வரோக நிவாரணி அப்படின்னா ஒரு மூலிகையோ ஒரு மருந்தோ எல்லா வகையான நோயையும் குணப்படுத்துறதுக்கு தான் சர்வரோக நிவாரணி. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்த ஒரு வீடியோவில் இந்த முடவாட்டுக்கால் 4400 வியாதி குணப்படுத்தும். கர்ப்பை பிரச்சனைகள், முடக்குவாதம், தைராய்டு ப்ராப்ளம், கேன்சர், முழங்கால் வலி, இந்த மாதிரி எல்லா ப்ராப்ளமும் சரி பண்ணி சொல்லியிருந்தாங்க. முடவாட்டுக்காலில் தைராய்டை குறைக்கக்கூடிய ஃபேக்டர்ஸோ இல்லை முழங்கால் வலி, அதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் குறைக்கிறதுக்கு அதில் கொலாஜன் மாதிரி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதோ, இல்லைனா இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் குறைகிறதுக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி காம்பனன்ட்ஸ் இருக்கிற மாதிரி எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூவன்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் சரியான மருந்துகள் எடுக்கிற மூலமாக தான் சரி பண்ண முடியும். அதுவும் முக்கியமாக நிறைய பேர் சாப்பிட்றது முழங்கால் வலி குறையும் அப்படின்ட்டு தான். இந்த முழங்கால் வலிக்கு நீங்கள் ஆட்டுக்கால் சூப் எடுத்தீங்கனாலே உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஜாயின்ஸுக்கு தேவையான கொலஜன் கிடைக்கும் போது அதுலேயும் உங்களுக்கு வலி குறைஞ்சு வரும். அதே மாதிரி நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் முடவாட்டுக்கால் நோக்கி போறாங்க. இந்த முடவாட்டுக்காலுக்கு பதிலாக நீங்க கொலஜன் நிறைய இருக்குன்னா கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், முளை கட்டின தானியங்கள், ஸ்ப்ரவுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எடுத்தாலே உங்க உடம்புக்கு தேவையான கொலஜன் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு செலவு கம்மியாக கிடைக்கும். ஏன்னா நீங்க ஒரு கிலோ முடவாட்டுக்கால் கிட்டத்தட்ட 400 ரூபாய் இருக்கு. இதை நீங்க பவுடரா இந்த பிராண்ட் வாங்க 100 கிராம் 500 1000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஸோ நீங்க சிம்பிளா வீட்டில் இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டு உங்களோட முட்டி வலியை குறைக்கிறது நல்லது. இன்னொன்று இதுல சரியாகிறதுக்கு எந்த விதமான ஒரு சயின்டிபிக் ப்ரூவன் எவிடன்ஸுமே கிடையாது. அதனால நீங்க தேவையில்லாம எடுத்து இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக போகும்போது உங்களுக்கு அது பாய்சனா கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கிறது மூலமா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை சரி பண்றதுக்கான வழியை பாருங்க. இல்லைன்னா ஒரு மருத்துவரை ஆலோசிச்சு அதுக்கு தகுந்த மருந்து நீங்களே சுய மருந்து எடுத்து உடம்புக்கு எடுத்துக்காம தான் முதல்ல நீங்க பண்ண வேண்டிய விஷயமா இருக்கும்.